சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு, அதாவது வாக்கு வந்து முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 10லேருந்து 15% தான் பெற்றிருக்கு. 100% சிறுபான்மையினர்களில் 10லேருந்து 15% மட்டும்தான் நம்ம கட்சிக்கு வந்திருக்கு. அப்போ மீதமுள்ள 90%, 85% எங்கே அப்படின்னு போய் பார்த்தா, திராவிட இயக்கங்களுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் வாக்களிக்கிறார்கள். எந்த திராவிட இயக்கம் அதுவும் குறிப்பாக திமுக உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல தர்காவும் மசூதியும் இடிக்கப்படும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டப்ப இங்கே தெருக்களில் வந்து போராட்டம் செஞ்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே நம்ம தஞ்சாவூரில் அம்மாப்பட்டினம் எல்லாருக்குமே தெரியும், அங்கே ஒரு மசூதி இடிக்கிறதுக்கு ஹைகோர்ட் நோட்டீஸ் கொடுத்தப்ப மௌனம் காத்து எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. அப்போ அந்த திராவிட இயக்கங்களுக்கு இந்த முஸ்லீம் சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் வாக்களிக்குதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அது பார்க்குறாங்க அப்படி, ஆனால் அது அப்படி அவங்க பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை. இப்போ நீங்கள் முதல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள், நம் மக்கள், அதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, இங்கே அண்ணன் உங்களுக்கு, நீங்கள் சின்ன பிள்ளை, உங்களுக்கு தெளிவாக விளக்கணும். அந்த சிறுபான்மை பாதுகாப்பு அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அது அருவறுக்கத்தக்கது, அது வெறுக்கத்தக்கது, எதிர்க்க வேண்டியது. ஏன்னா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலுங்கிறேன், அது மிகப்பெரிய வன்முறைங்கிறேன், ஒரு தேசிய இனத்தின் மீது தொடுக்கிற வன்முறை. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படின்னா என்னையே ஒரு பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகனை சிறுபான்மைன்னு சொன்னது முதல்ல ஏற்கத்தக்கதில்லை, அது ஏற்புடையதும் அல்ல, சரியும் இல்லை. அப்புறம் பாதுகாப்புங்கிற சொல்லை திரும்ப 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 நீ சொல்லும்போது என்னை நீ அச்சுறுத்துற, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப என்னை அச்சுறுத்திக்கிட்டே இருக்க. என்னையை பாதுகாக்க நீ யாரு? என் வீட்டு வாட்ச்மேனா நீ? இல்லை எனக்கு செக்யூரிட்டியா? நீ யாரு? உன்னைய நாம் ஓட்டு போட்டு பாதுகாத்து வச்சிருக்கேன், நான் அதிகாரத்தில் உட்கார வச்சு, நீ என்னைய பாதுகாக்கிறியா? திரும்ப திரும்ப இதையே சொல்றது வந்து ரொம்ப கேவலமானது, ரொம்ப கொடுமையானது. முதல்ல இதை ஒழிக்கணும். இப்போ இதில் என்னன்னா, நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு அச்சுறுத்தல் எப்படி நடக்குது அரசியல் பாருங்க. கிறிஸ்தவ இஸ்லாமியருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புனே சொல்லி இந்த திமுக காங்கிரஸ் அறுவடை செய்யுது. இந்த காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்குது. இந்த காங்கிரஸ் எப்படி, பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த கொள்கையில மாற்று இருக்கு? பலமுறை அண்ணன் சொல்லிட்டேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறாது. அவங்களுக்கு பார்ட்டி சேஞ்ச் இருக்குது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா பாலிசி சேஞ்சு கிடையாது, நோ பாலிசி சேஞ்ச், ஒரே கொள்கை தான். வெளியுறவு கொள்கை ஒன்று தான், பொருளாதார கொள்கை ஒன்று தான், அதே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் தான். பாதுகாப்பு கொள்கை அதே தான், கல்விக் கொள்கை அதே தான், அப்புறம் வேற என்ன, மருத்துவ கொள்கை அதே தான். வேற என்ன கொள்கையில மாறுது? என்ன கொள்கையில்? மத கொள்கை. என்ன மத கொள்கை? அவன் வி ஆர் ஆல் இந்துஸ், சவுண்ட் இந்துத்துவா, நீ சாஃப்ட். எஸ், வி ஆர் ஆல் இந்துஸ். ரெண்டு பேருக்கு என்ன ஒன்று? நீ அவன் சவுண்டு, இவன் சாஃப்ட். வேற என்ன? மசூதியை இடிச்சான், இடிச்சது யாரு? பாரதிய ஜனதா அரசு. இடிக்க அனுமதிச்சது யாரு? இப்போ அண்ணன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம எல்லாரும் போய் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம்னு அறிவிப்போம். எங்கே தடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுப்பானை போட்டு உங்களுக்கு பேரிக்காடை போட்டு நிறுத்தி இங்கேருந்து போராடிட்டு போன்றோம் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. இலங்கை தூதரத்தை முற்றுகையிடுவோம்னு நாங்கள் பல தடவை போராடி இருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, 3 தெருக்கு அங்கே நிறுத்தி இங்கே போராடிட்டு போங்கம்பாங்க. அப்போது இந்த கரை சேவை நடத்தி வந்தான்ல, பல மாதங்களை நடந்து வந்தான்ல, இவன் இடிப்பான். இந்த இடத்துல நீ மசூதியை நெருங்க விடாமல் இங்கேயே தடுத்து நிறுத்தி இங்கே வேலி போட்டு வீட்டை சுற்றி போட்டு வச்சுட்டு போகுதா? என்ன பாதுகாக்குது உன்னைய? என்ன பாதுகாக்குது? இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இராணுவ வீரர்கள் அதிகமாக இஸ்லாமியரை சேர்த்துக்கிறோமா, இல்லை அதிகமாக கிறிஸ்தவரை சேர்த்துக்கிறோமா? சொல்லுங்க. அப்போ நம்ம நம்புறோம் இவர் பாதுகாத்துருவாரு அப்படின்னு.